2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து உருவாகி தமிழக கடலோர மாவட்டங்களை மிரட்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த தேதிகளில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது உருவாக தான் போகிறது. டிசம்பர் மாதத்தில் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஒன்றும் பெருசாக மழை எதுவும் இல்லையேங்க, நல்லா வெயில் அடிக்கிறது. அதுக்கப்புறம் மாலை நேரங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்குது. அதிகாலையில் நல்ல ஒரு பனிப்பொழிவாக இருக்குது. இதை விட என்ன வேணும் டிசம்பர் மாதத்தில்? நல்லா தானே போயிட்டுருக்கு. எப்படி திடீர்னு இவ்வளோ மழை வரும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சில பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. அதனால் திடீர்னு மழை பொழிவுலாம் கிடையாது. வரக்கூடிய நாட்களில் ஒரு தாழ்வு பகுதி உருவாகிறதுனால தான் நமக்கு இந்த மழை பொழிவு அப்படிங்கிறதே ஏற்பட போகுது. தாழ்வு பகுதி இல்லை அப்படின்னா நமக்கு மழை எதுவும் வரப்போகிறது கிடையாது. தாழ்வு பகுதிகள் அடுத்தடுத்து 2 உருவாகுது. நமக்கு இப்போது இந்த வானிலை அறிக்கை கேட்கிற நேரத்தில் வேணால் வானம் மேகமூட்டமாகவும் நல்ல ஒரு வெயிலாகவும் அதிகாலை நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பனிப்பொழிவாகவும் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக இந்த வானிலை அப்படியே மாறப்போகுது. மறுபடியும் ஒரு கனமழை மிக கனமழைக்குள்ளே நம்ம போக போகிறோம். கடலோர மாவட்டத்தில் மறுபடியுமாக ஒரு தீவிரமான மழை பொழிவு அடுத்து வரக்கூடிய 2 காற்றழுத்த தாழ்வு பகுதியினால எச்சரிக்கைகள் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, எல்லா நாட்களுமே இந்த மழை பொழிவு இருக்குமா? ஒரு 15 நாட்களுக்கு மழை தொடருமா? அப்படிங்கிறதெல்லாம் இந்த வானிலை அறிக்கை முழுமையாக கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வானிலை அறிக்கைகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் அவங்களுக்கும் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் மட்டுமே பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளாதீங்க. அவங்களும் கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளட்டும். தமிழ்நாடு முழுவதுமாகவே வரக்கூடிய டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகிறது. அதனால் நாட்கள் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதிக நாட்கள் எதுவும் கிடையாது. டிசம்பர் 11லேருந்து 20 தேதிக்கு ஏதோ அடுத்த வருஷம் வர மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு வந்து இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 நாட்களுக்குள்ளே மழை தீவிரம் எல்லாமே அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால சீக்கிரமாக உங்களை நீங்கள் தயார்படுத்தி கொள்ளுங்கள். முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. நமக்கு மழை வரப்போகுது அப்படிங்கிற தகவல் எல்லாமே நம்ம முன்கூட்டியே கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸ்லலாம் போட்டிருந்தீங்க. ஃபெங்கல் புயல் வரும்பொழுதே நம்ம நிறைய எச்சரிப்புகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருந்தோம். கமெண்ட்டில் நிறைய பேர் தொடர்ந்து போட்டிருந்தீங்க. வானிலை அறிக்கைகள் துல்லியமாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல தான் இந்த சுற்று மழை பொழிவுகளும் டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை நம்ம வந்து 2ஆக பிரிக்க முடியும். அதாவது முதல் தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் முதல் தாழ்வு பகுதியானது இந்த டிசம்பர் 11லேருந்து 14க்குள்ள ஒரு சுற்று மழை பொழிவு கடலோரத்தில் பதிவாகி முடியும். அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு சுற்று மழை பொழிவு கடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டத்தில் டிசம்பர் 15ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரைக்கும் மழை பொழிவுகள் அடுத்த சுற்று மழை பொழிவாக அடுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழக கடற்கரை ஒட்டி நெருங்கி சென்னை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளும் கனமழையும் மிக கனமழையுமாக பதிவாகும். அப்போ நமக்கு ரெட் அலர்ட் கொடுப்பாங்களா? அது அதி கனமழை மற்றும் அதீத கனமழை ரெட் அலர்ட் இருக்குமா அப்படின்னா, தற்போதைய நிலவரப்படி இந்த மழை காரணமாக மஞ்சள் நிற எச்சரிக்கை மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை மட்டுமே கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. மஞ்சள் நிற எச்சரிக்கை அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா கனமழை குறிக்கும். ஆரஞ்சு நிற எச்சரிக்கை எதை குறிக்கும் அப்படின்னா மிக கனமழையை குறிக்கும். சிவப்பு நிற எச்சரிக்கை ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடியது அதி கனமழை வந்து குறிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 3 நிற எச்சரிக்கையில் எந்த நிற எச்சரிக்கை தமிழ்நாட்டிற்கு அதிகமாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படின்னா மஞ்சள் நிறம் மற்றும் ஆரஞ்சு நிற எச்சரிக்கை அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போது சிவப்பு நிற எச்சரிக்கை இருக்காது அப்படின்னா ரெட் அலர்ட்டுக்கு தற்போதைக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா ஒரே நாளில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்யும் போது தான் அந்த ரெட் அலர்ட் அப்படிங்கிற எச்சரிக்கையை வந்து கொடுப்பாங்க. தற்போதைக்கு ஒரு நாளில் நமக்கு வந்து 12 சென்டிமீட்டர்லேருந்து 15 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. கனம் முதல் மிக கனமழைங்கிறது கடலோரங்களில் தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கும். தொடர்ந்து நம்ம அறிவிக்கிறோம். அடுத்து வரக்கூடிய நாட்களில் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் நம்ம கண்டிப்பாக அறிவிக்கிறோம். ஓரிரு மாவட்டங்கள் அதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். இந்த டிசம்பர் மாதத்தில் சிவப்பு நிற எச்சரிக்கை கொடுக்குற அளவுக்கு மழை பொழிவுகள் கண்டிப்பாக ஒரு பகுதிகளில் நிச்சயமாக பாதிக்கப்படும். அது டெல்டாவா இல்லது வட தமிழக கடலோர மாவட்டமா அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். அதனால் தயவு செய்து முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. இந்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் புயலாக மாற வாய்ப்பில்லை. ஏன்னா ஒரு புயல்னு சொல்கிறோம் அப்படின்னா அது 90 கிலோமீட்டர் குறைஞ்சபட்சம் அதோடைய ஸ்பீடு வேகத்தன்மை அப்படிங்கிறது 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் இருக்கணும். ஆனால் இப்போ வரக்கூடிய தாழ்வு பகுதியில் எதுவும் 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் எதுவும் வீசுவதற்கான வாய்ப்பு இல்லை.
30 முதல் 50 கிலோமீட்டர் வேகம் வரைக்குமே தரைக்காற்று வேணாலும் எதிர்பார்க்கலாம் கடலோர பகுதிகளில். மற்றபடி வந்து புயல் காற்றுங்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. கனமழை மற்றும் மிக கனமழை மட்டும் கடலோரத்தில் சற்று வலுவாக எதிர்பார்க்கலாம். காற்று சுழற்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டை மட்டுமே நமக்கு நோக்கி நகரும், எங்கேயும் போகாது. ஆந்திரா பகுதிகள், ஒரிசா மற்றும் மேற்கு வங்கம் என எத்தனையோ மாநிலங்கள் இருக்குது. ஆனால் நமக்கு வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதுனால தமிழகத்திற்கே நோக்கி நகரும். இலங்கை மற்றும் தமிழகத்திற்கு நோக்கியே நமக்கு வந்து ஒட்டி நகரும். அப்படிங்கிறதுனால இந்த ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளிலும் பரவலாக கனமழை தீவிரம் படிப்படியாக டிசம்பர் 10க்கு பிறகு நம்ம எதிர்பார்க்க முடியும். எந்தெந்த தேதிகளில் மழை வரும், எந்தெந்த தேதிகளில் மழை வராது அப்படிங்கிற மிக தெளிவான மற்றும் துல்லியமான வானிலை அறிக்கைகள் ஒவ்வொரு நாள் நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கிறோம். தயவு செய்து கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க. இன்னும் யார் யாரெல்லாம் இன்னும் மழை பற்றின தகவல் தெரிஞ்சுக்காமல் இருக்கீங்களோ எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு சுற்று மழையும் ரொம்ப தீவிரமாக இருக்கும். அதனால் டிசம்பர் மாதம் தானே, பெருசாக ஒன்றும் மழை வரப்போகிறதில்ல, பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்டில் போட்டிருக்கீங்க. டிசம்பர் மாதம் தானேன்னு சொல்லி அலட்சியமாக விட்டுறாதீங்க. எக்ஸஸ் ரெயின்ஃபால், அதாவது கூடுதல் மழை பொழிவு கடலோரத்தில் மிகப்பெரிய எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்குறோம். அப்போது கூடுதல் மழை பொழிவு அப்படின்னா அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமாக இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அதாவது ஒட்டுமொத்தமாக, அதாவது ஓவராலாக நம்ம எடுத்து பார்க்கும்போது 80 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக ஒரு 80 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது. இது உண்மையாகவே இது வந்து ஒரு எக்ஸஸ் ரெயின்ஃபால் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். சராசரியான அளவை விட நம்ம கூடுதல் அளவு அப்படிங்கிறது பதிவாகும் போது தான் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தாகணும். உள் மாவட்ட பகுதிகள் நிறைய பேர் கேட்குறீங்க. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்கள். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் மிதமானதுலேருந்து கனமழை தொடரும். இங்கே வந்து அதிக கனமழை பெய்யுமானா கண்டிப்பாக இல்லை. உள் மாவட்டங்களில் மிதமானதுலேருந்து கனமழை மட்டும் தொடர வாய்ப்புகள் உண்டு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டத்திலும் மழை பகுதியாக பரவலாக கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். அனைத்து இடங்களுக்குமே நல்ல ஒரு தீவிர சுற்று மழை பொழிவுங்கிறது இருக்கும். உள் மாவட்ட பகுதிகளில் ஒரு தொடர் கனமழையாக பல இடங்களிலும் நம்ம எதிர்பார்க்கலாம். எந்தெந்த பகுதிகளில் மழை சரியாக பதிவாகலையோ அங்கேயும் நமக்கு நல்ல ஒரு மழை கிடைக்கும். ஏற்கனவே பெங்கல் புயல் எல்லா பகுதியிலும் நல்ல ஒரு மழை கிடைச்சிருச்சு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுன்னு ஒரு மாவட்டத்தையும் விடாமல் இந்த பெங்கல் புயல் பொறுத்த வரைக்கும் நல்ல மழை பொழிவை ஏற்படுத்தி கொடுத்தது. உள் மாவட்டத்திற்கு மிக சாதகமான ஒரு மழை பொழிவாக இருந்துச்சு. கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் ரொம்ப நாளாக கேட்டே இருந்தாங்க, ஒரு புயல் ஒன்று உருவாகி எங்கள் கிருஷ்ணகிரி வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி கடந்த 2-3 வருடமாகவே நம்ம சேனலில் கேட்டு வந்துட்டே இருந்தாங்க. அதிகமாக கேட்டாங்க. குறிப்பாக கிருஷ்ணகிரியில் பல பேருடைய நம்ம பேர்களுக்கு முதற்கொண்டு நமக்கு ஞாபகம் இருக்குது. அதனால் இந்த புயல் வந்து உருவாகி கிருஷ்ணகிரி பக்கமாக வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தபடியே தொடர்ந்து இந்த 2-3 வருடங்களாக சரியான மழை பொழிவு வடகிழக்கு பருவமழையில் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இந்த வருஷம் கிருஷ்ணகிரியில் வரலாறு காணாத மழை பொழிவுகள் தொடர்ந்து பதிவாகி 50 சென்டிமீட்டர் மழை பொழிவை ஏற்படுத்தியது. அதே மாதிரி டிசம்பரிலும் மழை வருமானு சொல்லி கிருஷ்ணகிரி மாவட்ட மக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே மாதிரி வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, சேலம், நாமக்கல், கரூரில் மழை பொழிவு எப்படி இருக்குன்னா மிதமானதுலேருந்து கனமழையாக மட்டும்தான் இருக்கும். வெள்ளப்பெருக்கு வாய்ப்பு கிடையாது. கனமழை மட்டும் சற்று வலுவாக பெய்யும். தொடர்ந்து கடலோர மாவட்டங்கள் தான் அதிக பாதிப்புகள் நமக்கு வந்து சந்திக்கப்பட போகுது அப்படிங்கிறதுல மாற்றமில்லை. தென் மாவட்ட பகுதிகள் மதுரை முதல் கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் பரவலாக கனமழை அதிகரிக்கும். மேற்கு தொடர்ச்சியில் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.